ஸ்கூல் படிக்கும்போது என் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான். சூப்பராக படிப்பான். 89-90% எடுப்பான். நான் 50% எடுத்தேன்னா பயங்கர ஆச்சரியம் வீட்டில் எல்லாருக்கும். நான் 10th பாஸ் ஆகிறதே ரொம்ப டவுட்டுன்னு நினச்சாங்க வீட்டில். பயங்கரமாக மேக்ஸ்லாம் சுத்தமாக ஃபெயில் தான். 9thலலாம் ஆனுவல் எக்ஸாம் ஃபெயில். ஸோ அது கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி 10th வரும்போது 10th ஃபெயில் ஆகிடுவானோன்னு பயந்தாங்க. ஜஸ்ட்டு பாஸ். 48 49 45 எடுத்தால் பாஸு. ஒரு 3 மார்க் மேலே எடுத்திருக்கேன். அதே டைமில் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் பையன் இருந்தான். நல்லா படிப்பான், சூப்பராக படிப்பான், செம்மையாக மார்க் எடுப்பான், பயங்கரமாக படிப்பான். அவனுக்கு எல்லாம் இந்த ஃபார்முலாலாம் அப்படியே போடுவான். நமக்கும் ஃபார்முலாவுக்கும் தூரம். அவன் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்தாங்க, நல்லா படித்தாங்க, நல்ல வேலைக்கு போனாங்க. அவங்களோட முதல் மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய். இப்போது அவங்க ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற டேட்டில் ஒரு 4 5 லட்சம். நம்ம ஃபஸ்ட்டு மாத சம்பளம் 2,000 ரூபாய், அடுத்த மாத சம்பளம் 8,000 ரூபாய், அப்புறம் 12,000 ரூபாய், அதுக்கப்புறம் 19,000 ரூபாய், அப்புறம் 22,000 ரூபாய், திருப்பியும் 10,000 ரூபாய். அப்படி ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஓகே, என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிற அளவுக்கு தான் நான் இப்பயும் எனக்கு என்ன தேவையோ அது ஓகே. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் இப்போயே சொல்கிறேன், 2 பேரையும் கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த உலகம். எங்கள் அம்மா அப்பா கம்பேர் பண்ணிட்டோம், சொசைட்டிக்கு அம்மா, பக்கத்து இருக்காரங்க கம்பேர், அதெல்லாம் ஓகே. ஆனால் எக்காரணத்து கொண்டோம் ஒன்றை நீ இன்னொருத்தோட கம்பேர் பண்ணிடாத. நான் இப்போயே சொல்கிறேன், காப்பி அடித்து ஒருத்த மாதிரியே வாழ்ந்து பெரியாளாக வாழ்கிறதோட தனியாக சாதாரணமாக ஏழையாவோ இல்லை மீடியாக்காரவோ மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சாலும் நமக்கு நம்ம நிம்மதியாக பணக்காரனாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆமாவா இல்லையா? பிறருக்காக நான் கெத்து காட்டுறேன்னு சொல்லி நான் பெருசாக பந்தாவாக வாழ்கிறத விட, அவங்களுக்கு நான் காப்பி அடித்து அவங்களுக்கு ஈக்குவலாக வாழ்கிறத விட, என் சக்திக்கு என்ன முடியுமோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். இதில் பயங்கர ப்ரிவிலேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன்ற. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவர் he's a classic person. What is a classic, man? What is a classic? See, the one who talks softly without hurting other is a classic person according to me. அடுத்தவங்களை காயப்படுத்தாத, ஒரு ஜெஸ்டராவோ காயப்படுத்தாத, வார்த்தையாலே காயப்படுத்தாத, பார்வையாலும் காயப்படுத்தாத, தன்னோட பாடி லாங்குவேஜால் காயப்படுத்தாத மனிதனே சிறந்த மனிதன் என்னை பொறுத்த இருக்கும். நீ பணம் சம்பாரிச்சேன்னு அது உனக்கு, நீ பெரியாளர், அது பெருசா? உங்ககிட்ட என்ன இருந்தாலும் அதில் 4 பேருக்கு செய்யணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள ஒரு கேரக்டர் பில்டிங் அசோசியேட்டாக நீ ஒருத்தர் வச்சிருக்கல, ஒரு ஐடியா வச்சிருக்கல, உன்னை கேரக்டர் பில்டு பண்ணிடுறதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் உன் லைஃப்பில் வச்சிருக்கல, அதுதான் உன்னை அழகுபடுத்தும். மாப்பிள்ளை தேடும் போது எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தில் தேடுறீங்க. நான் இப்பயே சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களோட அப்பாக்க சொல்கிறேன், இந்த தப்பை மட்டும் வாழ்க்கையில் பண்ணிடாதீங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு பணம் நல்லா சம்பாரிச்சுட்டு நாளைக்கு குணம் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த காலத்தில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளை கிட்ட குணம் இருக்கான்னு பாரு, குடும்பம் நல்லா இருக்கான்னு பாரு. ஏன் குடும்பத்தை பார்ப்பாங்க, என் பையனோட அம்மா அப்பா பார்ப்பாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா மாதிரி தான் அந்த பையன் வளர்த்துருப்பாங்கன்ற எண்ணம், ஃபேமிலி பாண்டிங். ஆனால் இப்போல்லாம் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க, தனி கொடுத்தோன்னு வச்சுருவீங்களா? பையனை தனியாக வச்சுருவீங்களா? ஏங்க தனி கொடுத்தோம் என்னங்க கிடைக்கும் தனி கொடுத்ததுல? ஏங்க பெட்ரூம் கதவை சாத்துறது ஓகேங்க, அதுக்கு மட்டுமே வாழ்க்கையில் உறவுகளை உருவாக்காதீங்க. என் பையன் ஜாலியாக இருக்கணும், என் பொண்ணு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. என் பொண்ணு சந்தோஷம்னா என்னன்னு புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். எது வாழ்க்கையோட சந்தோஷம்? குடும்பமாக வாழ்கிறது சந்தோஷம். நாளைக்கு அவர் அவசர ஆபத்துக்கு குடும்பம்னு இருந்தால் ஒரு சந்தோஷம். யாருன்னே தெரியாது அந்த பையன்கிட்ட எப்படிங்க தனி கொடுத்தோன்னு வைப்பீங்க அந்த பொண்ணை? குடும்பம்னு ஒன்று இருந்தால் தானே நாளைக்கு நல்லது கெட்டது நம்ம பாப்பாவுக்கு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிட்டா வாழ்க்கை இது சாதிஷ்டமா? உண்மையாகவே வாழ்க்கையோட அடையாளம் குழந்தை இல்லைங்க, ஆண் பெண்ணோட அடையாளம். ஆண் பெண்ணோட அடையாளமே அந்த குடும்பம் தாங்க. எந்த ஆண் பெண் ஒன்றா போய் அந்த குடும்பத்தை ஒன்றாக்கினாங்களோ அவங்க தாங்க சிறந்த பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ். அதேமாதிரி பொண்ணு நிறைய பணம் தருதா, நிறைய கோல்டு போடுவாங்களா, நிறைய தங்கனை கொடுப்பாங்களா, மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தருவாங்களா, ஃப்ரிட்ஜ், இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தோட நம்ம பையனோட ஒட்டி ஜெல்லாகி யார் பொண்ணு யார் ஆணுன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருமானு பாருங்க. கொண்டு வந்தால் அந்த பொண்ணு நான் நகையும் பணமும் கொண்டு வந்தால் அந்த நீங்களாக வாங்கிக்க போகிறீங்க, அந்த பொண்ணோட தானே இருக்க போகுது. சம்பாரிச்சுப்பாங்க. அந்த பையன் நல்லா மன சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னா, அந்த பொண்ணு மன நிறைவோடு இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் தானாக செழிச்சி ஆகிடும், டெவலப் ஆகிடும்.
எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணோட குணம் சரியில்லை, பொண்ணோட மனசுல இருக்கிறதெல்லாம் போயிடுமே, என்ன பண்ணுவீங்க? அப்போ பார்க்கும்போது ஒரு பொண்ணோட குணம் நல்லா இருக்கான்னு பாருங்க, ஒரு பையனோட குணம் நல்லா இருக்கான்னு பாருங்க. வெளியே மட்டும் வீரன் மாதிரி இருக்கிறவன் ஆம்பளை இல்லை, பொண்டாட்டிக்கு எவன் விட்டு கொடுக்குறானோ அவன் தான் ஆம்பளை. அந்த மாதிரி விட்டு கொடுக்குறான்னு பாருங்க. பார்க்க மட்டும் பொண்ணு மாதிரி இருக்கிறவங்க பொம்பளை இல்லை. ஆணோட உணர்ச்சிகளும் அந்த வீட்டோட குடும்பத்தோட ஒற்றுமையும் புரிஞ்சுக்கிறவங்க தான் பெண். அந்த குணம் இருக்கான்னு பாருங்க. அப்போ இந்த லைஃப்ல மற்றவ மாதிரி நான் ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு தரணும், அவர் என் சொந்தக்காரங்களை 1.5 லட்ச ரூபா மாப்பிள்ளை கொண்டு வந்தாங்க, 2 லட்ச ரூபா கொண்டு வரணும்னு பார்க்காத. அவன் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு பார்க்காத. இவங்க இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க, நான் இவ்வளோ மார்க் பார்க்காத. அவன் கம்பெனி முதலாளி ஆயிட்டான், நான் கம்பெனி முதலாளி பார்க்காத. உன் சக்திக்கு என்ன உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ உன் சக்தியை அந்த சந்தோஷம் ஈட்டுறதுல பயன்படுத்து. பி த வே யூ ஆர், அக்செப்ட் த வே யூ ஆர். யாரோடய உன்னை கம்பேர் பண்ணிக்காத. உன்னோட திறமையை வச்சு நீ முன்னேறு. அது சின்னதாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உன்னை பெருசாக மாற்றும். அவங்கள விட நீ பெருசாக. ஆனால் வாட் யூ ஆர்ன்றதை பிடிச்சிக்கோ, அதுலேருந்து முன்னேறப்பாரு. ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.